Hi friends, welcome to our channel. மேல நல்ல கிறிஸ்பியாவும் உள்ள நல்ல சாஃப்ட்டா செய்யக்கூடிய மெது வடை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். உளுந்த வடை இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அது மிக்ஸில அரைச்சு செய்ய போறோம். அதிகமா எண்ணெய் குடிக்காது, நல்ல டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் உளுந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து 200 கிராம் உளுந்து எடுத்துர்க்கேன். எப்பவுமே உளுந்து வாங்கும்போது சில தோல் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஒரு சில உளுந்துல வந்து லைட்டா தோல் இருக்கும். அந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா உளுந்த வடை நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இதை ஒரு 5 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிற போறோம். உளுந்து வாடை அதிகமா தெரியாது, அதனால ஒரு 5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 5 தடவை நல்லா கழுவி எடுத்தாச்சு. அடுத்து ஊற வச்சுக்கலாம். இதை வந்து கொஞ்சமா 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. எப்பவுமே உளுந்த வடைக்கு அதிகமா தண்ணி தேவைப்படாது. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் இதை நல்லா ஊற விட்டுருங்க. நம்ம மிக்ஸியில் அரைக்கிறதுனால 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம். கிரைண்டர்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. ஊறினதுக்கு அப்புறமா இது கூட முக்கியமாக நம்ம சேர்க்க போகிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவல் சேர்த்து செய்ய போகிறோம். அவல் சேர்க்கறதுனால வடை உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும், மேலே நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அவல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம தண்ணி வந்து நல்லா ஐஸ் வாட்டராக சேர்த்து அரைச்சிக்கோங்க. நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால அதிகமாக ஹீட் ஆகும், அதனால் ஐஸ் வாட்டர் கொஞ்சம் சேர்த்து அரைக்கும்போது நம்மளுக்கு அதிகமாக மாவு வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும். இது ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம உளுந்து மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காம வெறும் உளுந்தை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஊற வச்சிருந்தா அவல் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா அரைப்பட்டிருக்கு. இந்த டயத்தில் ஒரு நம்ம எடுத்து வச்சிருந்த ஐஸ் வாட்டர்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் அரைக்கணும். எப்பவுமே வடைக்கு ஒரே தான் தண்ணி ஊற்றிடாதீங்க, அதிகமாக எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால கொஞ்சமாக சேர்த்துட்டு திருப்பி ஒரு தடவை அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் ஒரு மறுபடியும் அரைச்சிட்டு எப்படின்னு காட்டுறேன். இப்போ நம்ம எல்லாமே அரைச்சாச்சு. இதில் நான் ஒரு 8லேருந்து 9 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து உளுந்து வந்து நைஸாக அரைச்சிடக்கூடாது, இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கூடாது. கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிட்டிங்கன்னா வடை நல்லா முறுமுறுப்பாக இருக்கும், அதிகமாக எண்ணெயும் குடிக்காது. இந்த மாதிரி தண்ணியில் போட்டிங்கன்னா நல்லா மிதக்கும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த மாவு வந்து வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ எல்லா மாவையும் சேர்த்தாச்சு. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சி ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம், ஒரு 10 வெங்காயம் நான் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், 10 பீஸ் அளவுக்கு. இது கூட ஒரு 3 கொத்து அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடிச்சு பண்ணியும்போது உளுந்த வடை இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். ஒரு 2 நிமிஷம் நல்லா அடிச்சு படைஞ்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா வடை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். மீடியமாக ஹீட் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு வடை போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு மாவு எடுத்துக்கோங்க. ஒரு விரலில் வந்து லைட்டாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி நடுவில் ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி டைரெக்டாக எண்ணெயில் சேர்த்துருங்க. நீங்கள் எண்ணெயில் இந்த மாதிரி டைரெக்டாக சேர்க்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கரண்டி, குழிக்கரண்டி இல்லைன்னா இந்த மாதிரி கண்ணு கரண்டின்னு சொல்லுவாங்க, அந்த கரண்டி மேலே மாவை தண்ணி தொட்டு வச்சுட்டு இந்த மாதிரி நடுவில் ஒரு ஹோல் போட்டுட்டு நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி கையிலே சேர்த்துக்கிறேன். ஒரு 3 வடை நான் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடு நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பஃபியாக இருக்கும், நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்மளோட உளுந்த வடை ரெடி ஆகிடுச்சு. எல்லா வடையும் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். இது கூட நான் வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி சாம்பார் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. தீபாவளிக்கு இந்த மாதிரி வடை ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமாக எண்ணெய் குடிக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.